உங்களோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? பிரைவசி ஒண்ணு. இத தான் நீங்க வந்து இப்ப மெயினா நீங்க வந்து எடுத்து வரீங்க. பிரைவசின்ட்டு நம்ம நிறைய இழந்துட்டோம் சார். நீங்க வந்து எதிர்பார்க்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம், நான் பப்ளிக்கா கூட ஐ கேன் டாக். இட் இஸ் a matter of sex. அவ்வளவுதான் சார். அதுல தப்புன்றது நான் கிடைக்க சொல்ல வரல. பட் ஏன் அது குழந்தையை தனிமைப்படுத்திட்டு பண்றீங்க, இது பண்றீங்க? அது வந்து நீங்க வந்து ஒரு டைமிங்கா இது பண்ணுங்க. அதுங்கள போய் 10 மணிக்கு ஒரு ரூம்ல தனியா போய் அடைச்சு போட்டு நீ அதுக்குள்ள நீ படு, நீ அதுலயே இரு அப்படின்றது எனக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூடயே வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கூடயே இருக்கிறதுனா அப்ப நான் வந்து ரூம்ல வந்து இடமே பத்தாது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தனி ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை கேட்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. ஐயோ, குழந்தைங்க என்னடா தனியா ரூம் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம கூடல வச்சு வளர்க்கணும், நம்ம கூட தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். கேட்டியாடா என்ன பதில் சொல்ல போற? என் பையனுக்கு தனி ரூம் கொடுத்திருக்கேன்னு சொல்றது அவ ஸ்டேட்டஸ் காமிக்கிற மாதிரி, and it shows the artificiality and mechanical life of that particular parent. இங்கிலீஷ் என்னால தாங்க முடியலப்பா. அந்த பேரண்ட்ஸ் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி எனக்கு தோணுது சார். ஏன் அப்படி தோணும்? கேக்குது. அன்பு வந்து அந்த இடத்துல கண்டிப்பா கம்மியா இருக்கும். போதுமான அன்பு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் மூலமா கிடைக்காது. கரெக்டா பேசின உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. சோ அந்த அன்பை கொடுக்க முடியாத பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பைத்தியக்காரங்களா தான் தோன்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? என்ன தேடுறாங்க? ஒண்ணுமே சொல்ல சார். சார் இதுல வந்து இந்த பைத்தியக்காரத்தனன்றதெல்லாம் கிடையாது. செப்பரேட் ரூம் இருக்கிறது நல்லது சார். அதான் ஏன் இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். இப்போ 13 வயசு ஆகுது, இன்னமும் கூடயே இருந்தா இப்போ நான் எப்படி சார் சொல்லுங்க? என்ன ராசா? ஏண்டி உனக்கு ஒரு புருஷன் இருக்காங்கற நினைப்பு இருக்கா? ஐயோ, ரெண்டு பேருமே ஒர்க்கிங். சோ அந்த ஈவினிங் அந்த 9 மணி 8 மணி தான் வந்து நாங்க வரும்போது குழந்தைங்களோடயே நாங்க இருக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுங்கள போய் 10 மணிக்கு ஒரு ரூம்ல தனியா போய் அடைச்சு போட்டு நீ அதுக்குள்ள நீ படு, நீ அதுலயே இரு அப்படின்றது எனக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இவங்க திறமைக்கு நான் சாகர வரைக்கும் அருமையா இருப்பேன். அந்த மாதிரி ரூம்ல அடைச்சு போடணும், ரூம்ல இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து தனியா இருக்கிறதா நல்லது. ஐயோ, நான் இல்லாம குழந்தைங்க தூங்காத ராசா. தூங்கல ஆள் கஞ்சி தூக்கு மாத்திரை வாயில போட்டு படுக்க போடு. ஐயோ, 5 மாத்திரை போட்டு குழந்தைங்க உசுறு போயிடும். அதுல உசுறு இருக்கா இல்லையா காலைல பாப்போம். நீ வாடி என் தங்கம். 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூடயே வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கூடயே இருக்கிறதுனா அப்ப நான் வந்து ரூம்ல வந்து இடமே பத்தாது. அப்படியே மிதிச்சா இருங்க மொத்த பேருக்கு விஷத்தை வச்சு கொள்றேன். எங்களுக்கு உண்டான பிரைவசி அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது. அது அவரோட ஃபீலிங். குழந்தைங்க என் கூட இருக்கணும், என் கூட விளையாண்டு என் மேல படுத்து தூங்கி. ஏண்டி கால்ல ரெண்டு அங்கிட்டு ரெண்டு தலைமாட்டம் ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு கிடந்தா நான் எங்க படுக்கிறது? சார் நம்ம கூட படுத்துக்கிறப்ப தானே நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அம்மா அப்பா கிட்ட நம்ம சொல்லலாம்னு இருக்கிறப்ப நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்காம குழந்தை தனியா பேசிக்கமா? ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலடா. நாங்க ரெண்டு பேரும் மட்டுமே அவனுடைய உலகமாக இருக்கிறோம். ஓகே, அவனுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் நான் கொடுத்தேன். அவனுடைய கற்பனை உலகம் விரியும் அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்ல என்ன? அவரோட கற்பனை உலகம் விரியும் சார். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் கற்பனை உலகம் தான் இருக்குமே தவிர ரியலிஸ்டிக் வந்து கம்மியாயிடும். கேட்டுக்கடா. குழந்தைங்களை நாங்க நைட்ல படுக்கிறத வச்சு தான் சொல்றோமே தவிர அவங்க வந்து டேல வந்து ஹால்ல இருக்கிறது ரூம்ல நம்ம கூட பேசுறது அங்க வேணாம்னு சொல்லல. சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க அவங்க ரூம்ல வந்து தனியா படுத்தாதான் எந்த டைம் காலையில எழுந்துக்கிறது எப்ப படிக்கிறதுங்கிற ஒரு சுய சிந்தனை, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ரிலையபிலிட்டி, செல்ஃப் டிபெண்டபிலிட்டி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பேரண்ட்ஸ்ல இருந்து கிடைக்காத செல்ஃப் ரிலையபிலிட்டி தனியா இருந்தா எப்படி சார் கிடைச்சிரும் உங்களுக்கு? பேரண்ட்ஸ் தானே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. எல்லாமே ஒரு செல்ஃபா எப்படி பண்றது, எப்படி போறது, எப்படி வளர்றது, எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் உடைய அவங்க கிட்ட இருந்து வளர்றது மட்டும்தான். என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. எல்லாமே நீங்க நம்ம கூட வச்சுக்கிறோம், ஹால்ல வச்சுக்கிறோம், கூடவே வச்சுப்போம். தூங்குறதுக்கு மட்டும் தனியா ரூம் கொடுக்க போறோம்னு சொல்றீங்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. நம்ம அதே பேசல. கேட்டார்ல டக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? உங்களோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? பிரைவசி ஒண்ணு. இத தான் நீங்க வந்து இப்ப மெயினா நீங்க வந்து எடுத்து வரீங்க. பிரைவசின்ட்டு நம்ம நிறைய இழந்துட்டோம் சார். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. சொந்த பந்தங்களை இழந்தோம், மாமனார் மாமியார் இழந்தோம், பெத்தவங்களை இழந்துட்டோம். இது எல்லாமே வந்து பிரைவசி. இன்னைக்கு பெத்த பிள்ளைங்களை கூட நீங்க பிரைவசி படுத்தணுமா? இதாங்க வல்பன்றது. சில விஷயங்களை வந்து ஸ்கூல்ல இருந்து வர பசங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க நைட்ல படுத்துட்டு அவங்களோட அரவணைச்சிட்டு அவங்களோட பேசிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. they will tell you everything. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நீங்க வந்து எதிர்பார்க்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம், நான் பப்ளிக்கா கூட ஐ கேன் டாக். இட் இஸ் a matter of sex. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை எல்லாத்தையும் ஆப்பன்ட்டானே. சரி, இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய தாம்பத்தியம் சம்பந்தமான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ரைட்டா? பொம்பளை சோக்கி ஏண்டா
மானம் கெட்ட பல என்னை சொல்ல விட்டு ஆமா மட்டும் நீங்க போட்டா நீங்க நல்லவன். கோபிநாத் எவ்வளவு அநியாயமா பேசுறான்னு எல்லாம் வண்ட என்னை திட்டணும். எவ்வளவு நல்லவங்க நீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை குழந்தை அங்கே இருக்கிற போது சிக்கலா இருக்கிறது. அதுக்கு தான் இவங்க தண்ணீர் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா சார், உண்மைதான். இருக்கட்டுமே, அதில் தப்பு இல்லையே, மனுஷன் இயல்பு தானே. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. சார் அதுல தப்புன்றது நான் கிடைக்க சொல்ல வரல. பட் ஏன் அது குழந்தைய தனிமைப்படுத்திட்டு பண்றீங்க இது பண்றீங்க? அது வந்து நீங்க வந்து ஒரு டைமிங் இது பண்ணுங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. ஏங்க டீச்சர், முதல்ல இருந்து நீங்க அந்த ஏரியாக்குள்ள இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் பேசல. நான் முதல்ல இருந்தே உங்களை பேச விடாம தடுத்துட்டு இருக்கேன். போட்டு காட்டடா. டேய் கருவாயா, என்னடா சோத்துல மண்ணலி போடுறான். நான் சில மறுக்கையில தப்பா நினைச்சுக்கிறீங்க. ஒரு மார்ஷல் காலேஜ் நீங்க பக்கத்துல பேசிடுவீங்க. உங்க வீட்டுக்கு யாராவது என்ன பேசுறாங்க தெரியும். ஆனா உங்களுக்கு பரப்பலாம் வந்து மைக் பிடிக்கிறதுக்கு ரீசன் தான். ஏய் இங்க பாரு, அது வேற இது வேற. தேவலாம் பேசாரா? வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. அதுக்கேத்த கட்டுப்பாடோட இருக்கணும். வாழ்க்கை நம்ம நடத்துறது தான் இருக்கு. ஓகே, பிள்ளைகளுக்காக சில விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு தான் வேணும். கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. டேரக்டாவே பேசிட வேண்டியது. சார் மை ஒப்பீனியன் இஸ் செக்ஸ் தான் அப்படின்றது இல்லை. நாங்கள் ஒரு லவ் டாக்ஸ் பார்க்கறது அதுலேயே வி ஆர் வெரி ஹாப்பி. ப்ரையாரிட்டி குழந்தை. ஸோ குழந்தை இருக்கிற டைம்ல அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான் அது. ஸோ ரேரா பண்ணினா இட் இஸ் ஓகே ஃபார் அஸ். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பசங்க டீப் ஸ்லீப்ல எப்ப இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கு அவங்களுக்கு தனியா ரூம் இருக்கிறதுக்கு நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்க வேண்டியது அந்த ரூம்ல. நீ செய்யறது கடவுளுக்கே இருக்காது. ரூம் வந்து பசங்க தனியா கொடுக்காதனால நான் மோஸ்ட்லி ஹால்ல தான் படுக்கிறேன். ராசா, என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? ஏங்க அண்ணன், நான் எவ்வளவு தடுத்தாலும் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆறாருன்னு தெரியுது. அத வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல கொஞ்சம் நாங்க காம்பன்சேட் பண்ணிக்கிறோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நீங்க உங்க ரெண்டு பிள்ளைங்க நீங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்கீங்க. ஸ்கூல் கதை பேசுறீங்க, அது பேசுறீங்க, இது பேசுறீங்க. அந்த ஆட்டத்துல அவரே இல்ல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவர் அதுதான் சொல்ல ட்ரை பண்றாரு. நீங்க அப்புறமா இது பண்ணனே அப்புறம் பழகி நீங்க நினைச்சிட்டீங்க ஓகே அப்பா எப்பவுமே அப்படி தான் டிவி பார்க்க போயிடுவாரு. என்ன பண்றது தெரியாம அங்க போயிடுறாரு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அதை எப்ப பேசுவாங்க? அவங்க குழந்தைங்களை வச்சுட்டா பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? ஏங்க அது நைட்ல தான் பேசுவீங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் அப்ப நம்ம குழந்தைங்களை கூட வச்சுக்கிட்டே சண்டை போட்டா நம்மள பார்த்து குழந்தைங்க கெட்டு போயிட மாட்டாங்களா? இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. சார், சண்டை நடக்கும்போது பசங்க இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க சமாதானம் ஆயிடுவோம். அதையும் பாக்குங்க குழந்தைங்க. அப்படிலாம் நடக்காது. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீங்க சண்டை வந்து மறுநாள் காலையில தான் பெரும்பாலும் சமாதானம் ஆகும். ரைட், அப்பே நீங்க சண்டை போட்டு உடனே சமாதானமாயி உடனே சிவி சீரியல் அதுவே ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நம்ம படுக்கும்போது தான் இத பத்தி விஷயங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். நீங்க சண்டைக்கு டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கு. பையன் தனியா ரூம்ல போனா 10 o'clock ரெடியா இருந்துக்க. WW எங்க எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சறாரா? புரியுதா? போ. தனியா வச்சிருந்து அந்த பையன் போய் இன்னொரு பசங்க கூட மிங்கில் ஆவறானா பாருங்க. மிங்கில் ஆவறானா பாருங்க. அவன் பாருங்க உங்க மடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதன்னு சொல்லிக்கடா. ஒன் ஹவரா நானும் பாக்குறேன் சார். அந்த பையன் அப்படியே டிப்ரஷனா இல்ல டிப்ரஷன் பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்த பையனோட முகத்தை கொஞ்சம் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 20 பேர் ஜாலியா சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. இவரோட சின்ன பையன் தனியா விடுறேன் 1 ஹவரா கட்டியே பிடிச்சிருக்கீங்க. அந்த பையனோட டிப்ரஷனை பாருங்க சார். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. உங்களுக்கு தனி ரூம் வேணுமா வேணாமா? ஏன் பயமா இருக்குமா? பயமா இருக்கும். ஓகே, சோலி முடிச்சு. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு ஒரு தனி ரூம் வேணுமா? தனியா படுத்துங்களா தனி ரூம்ல? ஏன்? அம்மா கூட படுத்தா தூக்கம் வரும். அம்மா கூட படுத்தா தூக்கம் வரும். ஏன் இப்படி பாக்குறாரு? தனி ரூம் வேணாம்னா இந்த பக்கம் பார்த்து சொல்லிருங்க. எங்களுக்கெல்லாம் தனி ரூம் வேண்டாம் அப்படின்னு கத்திருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?